மரியாதை அழகெல்லாம் யாராலும் மரியாதை அழகெல்லாம் அதனை கணக்கெடுத்து சொல்லுவாய் அதனை கணக்கெடுத்து சொல்லுவாய் கடல் எவ்வளவு ஆழம் இருக்கும் அதை கணக்கெடுத்து சொல்லிடுவா. கடலை ஆழத்தையா? ஆமா. என்னையா பண்ணுவேன்? உனக்கு போங்காலம் வருங்காலம் எல்லாத்தையும் சொல்லிடுவா. போங்காலத்தை சொல்லாத, இந்த வேலைக்குது எனக்கு. இந்த குழந்தை பிறந்திருக்கிற நேரம் அதுல அது போச்சு, இதுல இது போச்சு, அதுல இது போச்சு, எதுல எது போச்சு? எல்லாம் கிறகம் போயின்னு கம்மன்னுறா. இறங்க போகுதா? அவள் பாக்குறா, இவாள் பாக்குறா, யார் பாக்குறா, எல்லாம் ஆட்டம் பாக்குறா. என் தாக்கா இருக்கிற கம்மனு எனக்கே தெரியும், உனக்கு தெரியும், உனக்கே தெரியும், எனக்கு தெரியும். இல்லையா அந்தாண்டா? அதேதான். இந்த குழந்தை பிறந்திருக்கிற நேரம் இந்த பூணூலுக்கான பாப்பானுக்கு ஆகாது. ஆகாது. என்னது? ஆமா, பாப்பானுக்கு ஆகாது. ஆகாது. இந்த குழந்தை பிறந்த நேரம் எங்கள் குலத்துக்கே ஆகாது. ஆகாது. அதனால ஜாதகம் போய் சொல்லக்கூடாது. ஆனா எங்க குலம் ஜெயிக்க வேண்டுமானா போய் சொல்லிதான் ஆக வேண்டும். கண்டிப்பா சொல்லிதான். இந்த குழந்தையை தான் போய் சொல்லி மாத்த வேண்டும். மாத்த வேண்டும். இந்த குழந்தை வளர வளர எங்கள் வர்க்கம் அழிந்து விடும். அழிந்து விடும். அதனால எப்படியோ போய் சொல்லிதான் மாத்தி ஆகணும். கண்டிப்பா. காசிமண்ணா சுவாமி கணக்கு போட்டு பார்த்து ஒருபடி எத்தனையோ பேர் ஜாதகத்துல போய் சொல்லுவா, இவாள் சொல்ல மாட்டா. நம்பிதானே உங்களை வர வச்சேன். உண்மை மட்டும்தான் சொல்லுவாரு நம்ம பயிர். இந்த குழந்தை பிறந்திருக்க நேரமும் மாலை சுத்தி பிறந்தபடியால் உன் மாளிகைக்காக மாலை சுத்தி பிறந்தபடியால் உன் மாளிகைக்கு ஆகாது. கொடி சுத்தி பிறந்தபடியால் உன் கோத்திரத்துக்கு ஆகாது. உண்மையும் சொல்லுவா. ஆமா ஆமா, ராமலா தப்பு சொல்ல மாட்டாளே, உண்மை மட்டும்தான் பேசுவாள். சரி சுவாமி. அதனாலே அடுத்தது இந்த குழந்தையை நீ வைத்திருந்தால் உன் நாடே அழிந்து போய்விடும். நாடே அழிந்து போய்விடும், அழிந்து விடும். ஆனால் இந்த குழந்தை என்ன செய்ய வேண்டும்? சுவாமி செய்வது தங்க தாம்பத்தட்டிலே தலவாணிகளை போற்றி குழந்தையை கொண்டு போய் கானகத்திலே வைத்துட்டு வந்துவிட வேண்டும். இருந்தால் இருக்க இருக்க ஒண்ணு நாடே அழிந்து விடும். மக்கள் தேவையா? இந்த குழந்தை உனக்கு தேவையா? நாட்டு மக்கள் தேவையா? ஒரே ஒரு குழந்தை தேவையா? இப்பேற்பட்ட கேள்வியை பிராமணா கேட்டு விட்டாலே நான் இதுக்கு என்ன பதில் சொல்வேன்? எனக்கு தேவை நாட்டு மக்கள். ஆமா, நாட்டு மக்களை விட்டு போட்டு இந்த ஒரு குழந்தையை வைத்து நான் என்ன செய்வது? இந்த குழந்தை கொண்டு போய் காலத்துல வைத்துட்டு வந்துருவாய். சரி சுவாமி. நான் எப்படி சொன்னோ அப்படியே தங்க தாம்பத்தட்டிலே தலவாணிகளை போட்டு குழந்தையை மேலே கிடத்தி கொண்டு போய் காலத்தில் வைத்து விட்டு வந்து விட்டால் எப்படியாவது ஆகட்டும். நாட்டு மக்கள் உனக்கு தேவை. சரிதான். போய் சொல்ல மாட்டான். எப்படி இருக்கிறது? குழந்தை பிறந்த நேரம் எப்படி இருக்கிறது? ஒடி சுத்தி பிறந்தபடியால் கோத்திரத்துக்காகாது. பிராமணர் சொன்னது வார்த்தை. மாலை போட்டு பிறந்தபடியால் இந்த மாளிகைக்கு ஆகாது. இந்த குழந்தை ஒன்று வேண்டுமா அல்லது உனக்கு நாட்டு மக்கள் வேண்டுமா? நாட்டு மக்கள் வேண்டுமானால் குழந்தையை கொண்டு போய் கானகத்திலே வைத்து விடு. இல்லை, குழந்தை வேண்டுமானால் நாட்டு மக்களை விட்டு போட்டு குழந்தை எடுத்து நீ எங்கன்னா போவீங்க. அப்படி என்று ஒரு தாயா அப்படி என்று சொல்லிவிட்டார். கண்ணம்மா, இந்த பெற்ற வயிறது பத்து மாதம் 300 நாள் வந்து இந்த குழந்தையை பெற்ற உனக்கு தான் தெரியும் அந்த வழி. இந்த பெற்ற வயிறு என்று இந்த பத்தி அறியுது ஆண்டவா. சரி, நான் என்ன செய்வேன்? மக்கள் வேண்டுமா அல்லது மகன் வேண்டுமா? ஒரு நாளும் ஒரு பொழுதும் யாரு உரைத்தாலும் சரிதான். இந்த குழந்தையை நான் தருவது கிடையாது. வேண்டாம் தேவி, வேண்டாம். மக்கள் வேண்டும், இந்த நாடு வேண்டும். இந்த குழந்தை இல்லை என்றால் மறுபடியும் அந்த சிவனை கோரி வேறு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் நாட்டு மக்கள் போய்விட்டால் கிடைக்குமா? நாட்டு மக்கள் கிடைக்காது. வேண்டாம் சுவாமி. வேணாம் தேவி, வேண்டாம் சுவாமி. இல்ல தேவி, குழந்தை விடுங்கள். எனக்கு மட்டும் விட்டு விடுவதற்கு ஆசையா? நாம பெற்ற கடமைக்கு இனக்கலை செய்வதற்கு இந்த ஒரு குழந்தை தான் இருக்கிறது. இருக்கட்டும், பரவாயில்லை. விடுங்கள் ஆண்டவா. சரி, இந்த குழந்தை தான் என்ன செய்வேன்? எனக்கு மக்கள் வேண்டுமே, நாடு வேண்டுமே, நகரம் வேண்டுமே. கொடு கொடு. வேண்டாம் வேண்டாம். கொடு. வேண்டாம்.
ஐயா வேதியை தெரிவித்த பிரகாரம் ஏய், இந்த குழந்தையை தங்க தாம்பாள தட்டிலே வைத்து விட்டோம். மாமா ஆனால் ஏய், என்னோடு சற்று வருகிறாயா? வருகின்ற ஐயா. வாருங்கள் சென்று வாருங்கள் இந்த செல்லுங்கள். குழந்தையை ஏய், பிராமணர் தெரிவித்த பிரகாரம் ஏய். வானகத்திலே வைத்துவிட்டு ஏய், வந்து விடலாம். வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மகன். ஐயா ஐயா இங்கு பார்த்தால் ஏய், எந்த மரமும் குளிர்ச்சியாக தெரியவில்லை. தெரியவில்லை. அதோ தெரிகிறது பார். ஏய், ஏய், அந்த வீர மரத்தடியிலே ஏய், இந்த குழந்தையை வைத்துவிட்டு ஏய், நாம் சென்று விடலாம். அப்படியே ஆகட்டும். வையுங்கள். ராமநாத் சொன்ன பிரகாரம் ஏய், காட்சி மன்னனாகப்பட்டவன் ஏய், குழந்தையை கொண்டு வந்து ஏய், வைத்த இடமா வீரமரத்தின் அடியிலே வைத்து விட்டு அவன் சென்று விட்டான். கேட்டு விட்டார். அந்த குழந்தை ஏய், அதாவது வெயில் படாமலும் ஏய், நிழல் படாமலும் ஏய், அதாவது குழந்தைக்கு உயிர் கொடுக்க வேண்டிய எண்ணத்தோடு எண்ணத்தோடு சுத்தி அதாவது மிருகங்கள்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இருக்கிறது. அந்த அதாவது பார்த்தாயா ஏய். அந்த வீர மரத்தில இருந்து ஏய், தேன் கூண்டு கட்டி இருக்குது. ஆமா. அந்த தேன் கூண்டில் இருந்து ஏய். சொட்டு சொட்டுன்னு வாயில விழுந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அந்த குழந்தை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமா. அந்த சமயத்தில் ஏய். கோடியேர்மை பட்டில இருக்கபடியான ஏய், மாதிவாள் சின்னான்னு சொல்படியா சக்கிலிச்சு தற்பார் ஏய், சக்கிலி தற்பார்